கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இவங்க பெற்றோர்களுக்கு வந்து அந்த திருமணத்துல விருப்பம் கிடையாது. ஸோ அந்த குழந்தைய வந்து அவங்க பார்க்கறதுக்கே கொஞ்ச நாள் அனுமதிக்கல. என்ன அடிச்சு போட்டு என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம். அடிச்சு போட்டு தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தையே வரலன்னு தானே சொல்லுது. அந்த குழந்தை அங்க வளர்றது வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஏன் அப்புறம் என்கிட்ட டெய்லி பேச மாட்டேன், என்னை வந்து பார்க்க மாட்டேன். அப்பா இந்த அம்மா மங்கையர்க்கரசி இருக்காங்களே, அவங்க வந்து கார்டியன்ஷிப் ஆக்ட் படி அவங்க கேஸ் போட்டு நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்பா அம்மாவோட விருப்பத்தையுமே அவங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்க அவங்க விருப்பமாவும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல. அந்த குழந்தை பத்தியும் நீங்க யோசிக்கல. இப்போ வந்து அந்த குழந்தை வேணும்னா ஸோ ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட ஒப்பீனியன் நீதிமன்றத்துல கேட்கறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அன்பு, பாசம், அப்பாவும் இல்லை அந்த குழந்தைக்கு. ஸோ அம்மா கிட்ட இருந்து தேடும் போது எதுவுமே கிடைக்காதப்போ அந்த எதிர்பார்ப்புகள் அந்த எல்லாமே அந்த குழந்தைக்கு ஒரு வெறுப்பா மாறிடுது. இனிமே நீ அம்மாவை பார்க்க முடியாதுடா. வந்துடுடா. அவங்க ஏமாத்துறாங்கடா உன்னை எல்லாரும் தெரியுமா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் புஷ்பவதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். திருவாரூர்ல ஒரு பெண் காவல் நிலைய வாசல்ல அவங்க குழந்தைக்காக கதறக்கூடிய வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. எதனால அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட வர மறுக்குது மேம்? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் ரகுநாதபுரம் பகுதியை சேர்ந்த 33 வயதுடைய மங்கையர்க்கரசி அவங்களுக்கும், நாகை மாவட்டம் அகஸ்தியம்பள்ளி பகுதியை சேர்ந்த ஆதவன் என்பவருக்கும் கடந்த 2019 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. திருமணம் முடிந்த பெண் 2020 அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே 21ஆம் ஆண்டு ஆதவன் வந்து உடல்நலை குறைவு காரணமாக அவர் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய மங்கையர்க்கரசியுடைய பெற்றோர்கள் கிட்ட தான் 7 மாத குழந்தைய கொண்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, ஸோ மங்கையர்க்கரசியை வந்து வேலைக்கு நீ சென்னையில் போயிட்டு ஒர்க் பண்ணுறபடி கேட்டுட்ருக்காங்க. அவங்களும் மங்கையர்க்கரசியும் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது அவங்க ரிலேஷன்ஸ்குள்ளேயே ஒருத்தரை வந்து அவங்க திருமணம் செய்துக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இப்போது 5.5 வயசு ஆகுது இப்போது. இப்போ போயிட்டு அவங்க குழந்தைய கேட்குறாங்க. இதுக்கு நடுவுலே பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைய பார்க்கறதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம், அதாவது அவங்க 3 வயது அந்த குழந்தைக்கு ஆன உடனே, அந்த டைமில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இவங்க பெற்றோர்களுக்கு வந்து அந்த திருமணத்தில் விருப்பம் கிடையாது. ஸோ அந்த குழந்தைய வந்து அவங்க பார்க்கறதுக்கே கொஞ்ச நாள் அனுமதிக்கல. ஸோ வாரத்தில் 1 நாள் 4 மணி நேரம் மட்டும் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு இப்போது 5.5 வயது நெறையும்போது இவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம், என் கூட நான் வச்சுக்கலான்னு போய் கேட்கும்போது, அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய குடுக்கல. ஸோ இவங்க வந்து மங்கையர்க்கரசி வந்து முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில வந்து அவங்க புகார் குடுக்குறாங்க. அந்த புகார்ல வந்து சைல்டு வெல்ஃபேர்லேயும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்து கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கும்போது, அந்த குழந்தை வந்து பெற்றோர்களுடன் வரத்துக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னதால, அந்த குழந்தை வந்து தாத்தா பாட்டிக்கிட்டேயே அவர்களுடைய தாத்தா பாட்டிக்கிட்டே அந்த குழந்தைய திருப்பி அனுப்பி வச்சுடுறாங்க. இந்த அம்மா வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்ப அழுறாங்க, கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த குழந்தை வந்து விருப்பம் இல்லைன்றதால சைல்டு வெல்ஃபேர்லேயே வந்து குழந்தைய அந்த அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டே கொடுத்து அனுப்பிட்டாங்க. எதனால அந்த பெற்றோர்கள் அந்த பொண்ணோட பெற்றோர்கள் வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க மேம்? அம்மா தானே கொடுத்துடலாம் இல்லையா? அம்மா கொடுத்துடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டடி ஆஃப் சைல்டு வந்து உங்களுக்கு 5 வயசு, அதாவது இந்தியன் லா படி பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் அப்பா தான் நேச்சுரல் கார்டியன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் காமனா பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட வந்து 5 வயசு வரைக்கும் இருக்கலாம். நேச்சுரல் கார்டியன் அவங்க தான். ஓகேவா? அதுக்கப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுடைய நலன்னு ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைகளுடைய விருப்பம்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த அப்ப வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயமும் இருக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க வந்து எப்படி பார்த்துக்குவானோ தெரியாது. அவங்க அந்த குழந்தை எப்படி நெறைய பார்த்தீங்கன்னா நெறைய கேள்விப்படுறோம். பாலியல் பிரச்சனைகள்லாம் நெறைய வருது. அந்த குழந்தைங்கள வந்து எவ்வளோ பாலியல் வன்புணர்ச்சி செய்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவங்க இருக்கோம். சந்தோஷப்படும்போது ஸோ இவங்க ஆ கஷ்டப்படுத்துறாங்கன்ட்டு. இப்ப அந்த குழந்தை வந்து இடைஞ்சலா இருக்கும்போது எவ்வளவோ பார்க்குறோம் நம்ம. அந்த அபிராமி கேஸ்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ அதனால இவங்களுக்கு அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து என்னோட குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. இல்ல அவங்க சொந்தக்காரவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது சொந்தக்காரங்க எப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? சொந்தக்காரங்களுடைய அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னு தெரியாது.
அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பயம் வருது. இல்ல வேண்டாம். அந்த குழந்தைய வந்து நீ விருப்பம் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதால, எங்களுடைய விருப்பம் இல்ல. நீ உன் இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணிக்கும்போதும், விருப்பத்தோட திருமணம் பண்ணிக்கும்போது, அந்த வாழ்க்கையில நீ முடிவெடுத்துட்ட. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால எனக்கு நலன் மேல நீங்க குழந்தைகள் நலன் உண்மையா இருக்கா? அப்படின்றதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு வேண்டாம். நாங்களே பார்த்துக்கிறோன்ற மாரி அவங்க முடிவெடுக்குறாங்க. உங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ்க்குமே நான் அவங்களுடைய தாத்தா, பாட்டிக்கு அவங்களுக்குமே நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுமே வந்து நீங்க கோர்ட்ல போட்டு கூட கார்டியன்ஷிப் ஆக்ட் படி நீங்க கோர்ட்ல போட்டு வாங்கிக்கலாம். இல்ல இவங்க இவங்க கிட்ட தான் குழந்தை இருக்கு இப்போ. அப்பா இந்த அம்மா மங்கையர்க்கரசி இருக்காங்களே, அவங்க வந்து கார்டியன்ஷிப் ஆக்ட் படி அவங்க கேஸ் போட்டு, நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. இப்ப எனக்கு திருமணம் பண்ணிக்கிட்டவர் வந்து என்னோட குழந்தைய நல்லா பார்த்துக்குவாரு. நாங்க வந்து அதுக்கான தகுதிகள்லாம் எங்ககிட்ட இருக்கு. நான் ஒர்க் பண்றேன். அவரு ஒர்க் பண்றாரு. எங்ககிட்ட அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவரு குழந்தைக்கு எந்த இதுவும் நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கோங்க. அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 ஆண்டுகளா குழந்தை இல்லை. இந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. அது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிறது அது. மேபி அப்படி இருந்துச்சுன்னா, அவங்க அப்படி ஏன்னா செய்யறது இப்போ முற்றிலும் அவங்க அப்பா தவறு. அம்மாவுக்கு வயசாயிருச்சு. எத்தனை காலம் அந்த குழந்தைய பாத்துக்க முடியும்? இல்ல அப்படி ஒரு அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள நடக்கிற ப்ராப்ளம் அது. அந்த மாதிரியான ஒரு கூற்று உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, அது முற்றிலும் தவறு தான். ஏன்னா, தன்னுடைய தாய்க்கு தான் அந்த குழந்தையோடைய நலன் இருக்கு. மேபி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நமக்கு. பட் ஆனா தாய்க்கு வந்து அந்த குழந்தை மேல நலன் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க அவங்க வளர்க்குறாங்கன்றபோது, அவங்க எப்படி பார்த்துக்குவாங்கன்றதும் நமக்கு தெரியாது. இல்லையா? பெற்றோர்களுக்கு இல்லாத, தாய்க்கு இல்லாத பாசம் வந்து அவங்களோட சகோதரிக்கு வந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால அதுதான் காரணமா இருந்துச்சுன்னா, இவங்க அதையே கூட அவங்க அப்போஸ் பண்ணி கோர்ட்ல கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு என் குழந்தைய நான் குடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது. நான் அவங்களுக்கு அது அடாப்ஷனோ எதுவுமே குடுக்கறதுக்கு நான் அவங்க கிட்ட சொன்னதில்ல. என்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. இப்போ அந்த குழந்தையோட மனநிலையில இருந்து போலாம் மேம். ஏன்னா 7 மாச குழந்தையில இருந்து தாத்தா வீட்ல தான் வளர்றாங்க. அம்மா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு போறாங்க. அந்த வீடியோலயுமே பார்த்திருப்பீங்க. நான் 1 வருஷம் கழிச்சு உங்க கூட வந்து இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை அம்மா அந்த இடத்துல வெறுக்கப்படுறாங்களா? அம்மா வெறுக்கப்படுறாங்கன்னா, அந்த குழந்தை கூடவே இவங்க இல்ல. இவங்க ஒர்க் பண்ணும்போதே, இவங்க வந்து அவங்க அம்மாவ கூடவே கூட கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த குழந்தைய கூடவே வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? அந்த குழந்தைய விட்டுட்டு போய் தான் வேலை பார்க்கணும்னு இல்ல. இவங்க அவங்க அம்மாவே கூட கூட்டிட்டு போய் கூட குழந்தைய பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கல்யாணம் பண்ணும்போது இந்த குழந்தையும் யோசிச்சிருந்திருக்கணும். அவங்களுக்கு விருப்பம் இல்லாதப்ப தன்னோட குழந்தைய அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்பா, அம்மாவோட விருப்பத்தையுமே அவங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்க அவங்க விருப்பமாவும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல. அந்த குழந்தை பத்தியும் நீங்க யோசிக்கல. இப்ப வந்து அந்த குழந்தை வேணும்னா, அது அது அவங்க அந்த குழந்தை தாத்தா, பாட்டிக்கிட்டயே வளர்ந்துருச்சு இல்லையா? கிராண்ட் பேரண்ட்ஸோட இருக்கும்போது அதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லுது. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாரி நீங்க அந்த கார்டியன்ஷிப் ஆக்ட் படி நீங்க நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டாலும், அந்த குழந்தையுடைய விருப்பமும் இருக்கு அதுல. அந்த குழந்தையுடைய ஒப்பீனியன் இருக்கு. அந்த அந்த குழந்தை இல்ல எனக்கு வர விருப்பம் இல்ல. நான் இங்கேயே தான் இருப்பேன். தாத்தா, பாட்டியோடவே தான் இருப்பேன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த அவங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் படி, அந்த குழந்தைக்கு வந்து எங்க மனநிலை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கோ, அங்க தான் அந்த குழந்தையும் விடுவாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தையோட ஒப்பீனியன் நீதிமன்றத்துல கேட்கறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீ என் கூட தான் இருந்து ஆகணும்னு சொல்லி யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ அவங்க அந்த அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. "உன்னை யாரும்மா இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி மிரட்டுறாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "நானா தான் சொல்றேன்" அப்படின்னு. சின்ன பிள்ளைங்கள ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இல்ல நீங்க இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு சமீப காலமா நாங்க ஒரு வழக்குக்காக போயிருந்தேன். மேட்டுப்பாளையம் கிட்ட. அது வந்து கோயம்புத்தூர் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். நான் வந்து அம்மா வீட்டு சைட்ல நாங்க போயிருக்கோம். அந்த குழந்தை வந்து மேட்டுப்பாளையத்துல தூக்கிட்டு போயிட்டாரு. அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு. அப்ப 5 வயசுக்குள்ள தான் அந்த குழந்தை இருந்துச்சு. இது அம்மா தான். இவங்க அம்மா கிட்டயுமே அந்த குழந்தைய அப்ப அவங்க குடுக்கல. அப்பா கிட்ட இருக்கும்போது 5 வயசுக்குள்ள தான் அந்த குழந்தை இருக்கு. 1 1/2 வயசுலருந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கப்புறம் இங்க கோயம்புத்தூர் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். அப்புறம் டிஎஸ்பி என்கொயரி பண்றாரு. அந்த குழந்தைய போயிட்டு அதுக்கப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்குறோம். "நீ அம்மா கிட்ட வந்துடணும். அம்மா கிட்ட தான் நீ இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லுது, "நான் வந்துடுறேன். எனக்கு விருப்பம் இல்ல." அப்படின்னு. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அந் தெ தெரியுது. நான் இங்க தான் இருக்க போறேன். எனக்கு இந்த இடம் பிடிக்கலன்னும்போது நாங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டோம். குழந்தையோட ஒப்பீனியன் வந்து இப்ப எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப கிளவரா இருக்காங்க. அவங்களுடைய என்ன தேவை, என்ன தேவை இல்லன்றத அவங்க ஜட்ஜ் பண்ற அளவுக்கு இப்ப
கேப்பபிளா இருக்காங்க எல்லாருமே. குழந்தையோட பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான உறவுகள்ல இருந்தா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தவிர்க்கலாம்? நம்ம குழந்தையோட ஒரு குழந்தையா மாறணும். குழந்தைங்கள வந்து என்ன சொல்றதுன்னா, அவங்களுக்கு நம்மளோட அரவணைப்பு தேவைப்படுது. யாரு எந்த அரவணைப்போ, எந்த அன்பு குடுத்தாலும், நம்ம அந்த ஒரு பேரண்ட்ஸ் குடுக்குற மாரி, அந்த ஒரு தாய் குடுக்குற அன்பு மாரி வராது. ஸோ மேபி அது இல்லாதால கூட அந்த குழந்தை ஏக்கத்துல கூட அது ஏக்கம் கோவமா மாறலாம். எதிர்பார்ப்புகள் வந்து வெறுப்பாகவும் மாறலாம். ஸோ எனக்கு நீ குடுக்கல, எனக்கு வந்து இவங்க தானே குடுத்தாங்க, என்னுடைய தாத்தா, பாட்டி தானே குடுத்தாங்கன்னும்போது அந்த வெறுப்பா கூட அது மாறலாம். இவங்க வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஆஃபீஸ்ல அவங்க ஒர்க் பண்ற போற இடத்துல சென்னையில வந்து அவங்க குழந்தைய கூட்டிட்டு போய் கூடவே வச்சிருந்திருக்கலாம். ஆனா தெரியாத இடத்துல எப்படி கூட்டிட்டு போறதுனா கூட அவங்க அம்மாவ கூட வச்சுட்டு இந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த வயதுல தானே அந்த குழந்தை வந்து தேடுது இல்லையா? தன்னுடைய அன்பு, பாசம் அப்பாவும் இல்ல அந்த குழந்தைக்கு. ஸோ அம்மா கிட்ட இருந்து தேடும்போது எதுவுமே கிடைக்காதப்போ, அந்த எதிர்பார்ப்புகள் அந்த எல்லாமே அந்த குழந்தைக்கு ஒரு வெறுப்பா மாறிடுது. இப்போ இன்றைய சூழ்நிலையில ஒரு காதலுக்காக குழந்தைகளை பறி கொடுத்தாலும் பரவாயில்லன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்களா? ரொம்ப தவறான ஒரு கருத்து அது. காதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காதல் வரும் வாழ்க்கை, வாழ்க்கையால வரும் வாய்ப்புகள் எல்லாமே வந்து அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் மாயைகள் தான். ஓகேவா? பட் ஆனா அது உன்னோட பிளட் ரிலேஷன் உன்னுடைய வயிற்றில் பிறந்த குழந்தை வந்து அதைய விட இன்னொரு வாழ்க்கை தான். இவங்க பார்த்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம அப்பா, அம்மா பார்த்துக்கும்போது அவங்களோட விருப்பப்படி நடந்திருக்கலாம். தவறு கிடையாது. 2வது திருமணம் வந்து இல்ல இப்படிதான் என் விருப்பப்படி நடக்கணும்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நம்ம யோசிக்கணும் இல்லையா? நம்ம குழந்தைய யோசிக்கணும். நம்ம குழந்தைய பார்த்துக்கிறவங்கள யோசிக்கணும். அவங்களுடைய விருப்பங்கள நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப என்னால 2வது கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அப்ப 2வது திருமணம் பண்ணுவது தவறா? 2வது திருமணம் புரிந்தால் அப்ப என் குழந்தை என்கிட்ட குடுக்க மாட்டீங்களா? இவ்வளவு கேள்விகள் கேட்பதெல்லாம் நியாயம் தான். ஆனா, அந்த கேள்விகள் எல்லாமே ஒரு சில விஷயங்கள நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது தவறு கிடையாது. ஆனா, அது எல்லாருக்குமே அந்த முடிவு வந்து எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு பண்ணிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு சிங்கிள் பெர்சன் கிடையாது. இப்ப உங்கள சார்ந்து இவ்வளவுலாம் இருக்காங்க இவங்கள. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னப்ப உங்களுடைய அன்ப நீங்க தியாகம் பண்றதுல ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஏன்னா, உங்க குழந்தை இவ்வளவு வருஷமா அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. உங்களோட உயிரையே அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கும்போது நீங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்கறதுல தவறு இல்லையே. ஒரு செகண்ட் மேரேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் தான். அது நம்மளா தேடிக்கிறது தான். மேண்டேட்டரி கிடையாது. கட்டாயம்லாம் கிடையாது. நம்மளா தேடிக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பாதிக்க அடையாம இருக்கலாமே. அது ஒண்ணும் தப்பு இல்லையே. குழந்தைக்காக நீங்க யோசிச்சிருந்திருக்கலாமே. அவங்க பேச்ச நம்ம ஓகே அவங்களுக்கு பிடிக்கலன்னா, சரி ஓகே அவங்க வேற யாராவதோ இல்ல உங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட நீங்க பண்ணியிருந்திருக்கலாமே. தவறு இல்லையே. இப்போ அந்த பிரஸ் மீட்ல அந்த மங்கையர்கரசி வந்து குடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன அடிச்சு போட்டு என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம். அடிச்சு போட்டு தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தையே வரலன்னு தானே சொல்லுது. அது மேபி அவங்களா கூட அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல அந்த குழந்தை அங்க வளர்றது வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அவங்களோட அப்பா, அம்மா பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தை அங்க வளர்றதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒண்ணு. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். உங்க ரிலேஷன்றதால குழந்தைய என்னை பார்த்துக்க மாட்டாங்க. நாங்களே பார்த்துக்கிறோன்ற மாரி அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. நான் எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணுதான். ஒரு சில வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம், நம்மள சார்ந்து இருக்கிறவங்களையும், நம்ம நம்பி இருக்கிறவங்களையும், அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து போறது தான் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போகும். நான் முன்னாடி சொன்ன மாரி செகண்ட் லைஃப்ன்றது ஒரு ஆப்ஷன் தான். அது நம்மளா உருவாக்கிக்கிறது தான். இதுல கூட நான் இப்படிதான் என் விருப்பத்துக்கு தான் இருப்பேன்னா, சில விஷயங்கள நீங்க இழந்து தான் ஆகணும். காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி நான் காம்ப்ரமைஸ் உனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் எல்லா பெண்களுக்குமே நான் அதான் சொல்றேன். ஸோ நமக்காக பிறந்திருக்க அந்த குழந்தைங்கள நம்மள நம்பி தான் இருக்கு. ஸோ அவங்களுக்காக நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதுல ஒண்ணும் நம்ம கெட்டு போறது கிடையாது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.